அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அமர்வு வந்து அண்ணா சொன்ன மாதிரி அவர் இப்போது சமீபத்தில் நீலம் இதழில் ஒரு 4 மாதமாக எழுதிட்டுருக்கிறாரு. அம்பேத்கர் அரசியலை அடியொற்றிய தமிழ் இதழ்கள் அப்படின்ற பேரில். ஸோ வந்து நானுமே வந்து தலித் இதழ்களுக்குன்னு ஒரு அரசியல் மரபு இருக்குது ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட அதனுடைய காலத்தை வந்து நம்ம வரையறுக்கலாம். அப்படின்னா ஒரு நமக்கு கிடைச்ச டேட்டா, இப்போ நமக்கு தொகுத்த புத்தகங்கள், கிடைக்கக்கூடிய கட்டுரைகள், அதை வச்சு பார்க்குறப்போ அயோத்திதாச பண்டிதரனுடைய அவருடைய இதழ்லேருந்து அதுக்கு முன்னாலும் இதழ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இது ஒரு இதழ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குதுன்றதுனால அண்ணனும் வந்து தலித் இதழ்கள் பற்றி தான் பேச போகிறாரு. அவர் ஏற்கனவே அது சம்மந்தமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ வேறு சில புதிய ஆவணங்களோட புதிய தொடர் எழுதிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் இது ரெண்டும் ஒரு அமர்வாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நான் நினச்சின வழியை நான் தலைப்பை ரொம்ப கான்சியஸாக மாற்றலை. அதை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த தலைப்பு வந்து நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, என்னுடைய சமூக பார்வையும் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் என்னுடைய பாலிட்டிக்ஸும் வந்து எந்த கட்டுரைகளை படித்த பிறகு, எந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் படித்ததுக்கு பின்னால் என்னுடைய பார்வைகள் மாறுச்சோ, அந்த இதழ்களை பற்றி, அந்த கட்டுரைகளை பற்றி ஒரு ரீவிசிட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுன்னு நான் எப்பொழுதுமே நம்புகிறேன். நான் இப்போ வந்து உதயசூரியன் முதல் சூரிய உதயம் முதல் உதயசூரியன் வரை புக்கு நான் படித்தப்போ அது அவருடைய பிஹெச்டி தீசிஸு. ஆனால் வந்து நான் அது ஒரு விமர்சனமாக நான் சொல்லலை. ஒரு தலித் இதழ்களை தொகுத்து அளித்தவர் என்கின்ற அடிப்படையில் பாலசுப்ரமணியன் அண்ணனுக்கு தொடர்ச்சியான ஒரு ஸ்பேஸ் வந்து கிடச்சிட்டே இருக்குது. அவர் அதுவாகவே அறியப்படுறார். ஆனால் நான் அறிந்து வந்து பரவலாக அந்த இதழ் தொகுப்புகளில் அந்த இதழ்கள் பேசின அரசியல் வந்து பெரிய அளவில் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படலை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவ்வளோ ப்ரொக்ரெசிவாக வந்து அந்த காலத்தில் வந்து அது நம்ம என்னென்னா, ஒரு காலம் வந்து இன்னொரு காலத்தை விட்டு நகரும் பொழுது கடந்த காலம் வந்து சமகாலத்தை விட ஒரு மோசமான காலமாக இருக்கும்னு நமக்கு ஒரு பொது புத்தியில் நம்ம எப்போதும் நினச்சிட்டே இருப்போம். அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அன்னைக்கு பெண்கள் நடத்தப்பட்ட விதம், இன்று நாம் முன்னேறி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனை தான் நம்ம இப்போ இருந்திருக்கிறோன்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி நம்ம மனசில் பதிவு செய்யப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது அறிவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. அதே வேளையில் எவ்வளோ வந்து ஒரு அரசியல் கான்ஷியஸோட அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ, இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, நான் பார்க்குறப்போ அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் சிந்திக்கும் விதம், விமர்சன ரீதியாக ஏதோ ஒரு வகையில் நாம் பின்னோக்கி போயிட்டுருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட கட்டுரைகள், அதற்கு அன்னைக்கு வந்து பொது ஊடகம்னு சொல்லப்படுற இதழ்களில் வந்த கட்டுரைகள், அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பதிவுகள், அதற்கு அந்த காலத்தில் இயங்கினவங்க கொடுத்த பதிலடிகள்லாம் பார்க்குறப்போ, இன்றைக்கி நமக்கு இருக்கிற நெருக்கடி அவங்களுக்கு அந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையில் இல்லாமல் இருந்ததுன்றது தான் யதார்த்தமாக இருக்குது அந்த அரசியல் கூர்மையை பார்க்குறப்போ. அப்போ நான் இந்த உரையை வந்து எப்படி திட்டமிட்டுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேனாக்கா, ஒரு அயோத்திதாச பண்டிதரனுடைய தமிழ் இதழில் தொடங்கி ஒரு ராஜ் கௌதமன் வரைக்கும் ஒரு பேசுவதற்கான ஒரு கால நிர்ணயம் வந்து நம்ம வந்து ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம இந்த உரையை வந்து நம்ம வந்து திட்டமிட்டுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்படி திட்டமிடுறப்போ அயோத்திதாச பண்டிதர் வந்து கடந்த 15 வருடமாக, அதிகம் இல்லை, ஒரு இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ஒரு 7-8 வருடமாக ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருக்கிற ஒரு தமிழ் அறிவு சூழலில். அப்புறம் வந்து அவருடைய பகுதிகள் என்ன ஆச்சுனாக்கா, அவருடைய பகுதிகளில் அவருடைய தொகுப்புகளில் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான பகுதியாக இருக்கக்கூடிய பண்பாட்டு பகுதியை வந்து இன்டர்பிரேட் பண்ணி எழுதுகிறப்ப நம்ம வந்து ஸ்டாலின் வந்து தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வந்து தர்மராஜ் ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கை படிக்காமல் நம்ம நேரடியாக பண்டிதரனுடைய பண்பாடு ரீதியான கட்டுரைகளை படித்தோம்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இவங்க இதை பேசி 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அது சரியாக தவறான்னு கூட தெரியல. அது நான் அதை ஏற்கனவே ஸ்டாலின்கிட்ட ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பண்பாடு ரீதியான கட்டுரைகளுக்கு முன்னால் அயோத்திதாசரனுடைய அரசியல் ரீதியான பார்வைகள் வந்து சுத்தமாக பேசப்படாமல் போயிருக்குதுன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக.
ஏன்னா ஒரு தினசரி பாலிடிக்ஸ், ஒரு சின்ன அவருக்கு ஒரு கடிதம் வந்தால் கூட, ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் கூட அதை தொடர்ச்சியாக கவுண்டர் பண்ணுறவராக அயோத்திதாச பண்டிதர் இருக்கிறாரு. எப்படின்னா அவர் எந்த இடத்தையுமே விடலை. கிட்டத்தட்ட அவரை அந்த காலத்துக்கு பின்னால் நான் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வேலையை பார்த்தவரை நான் வந்து ராஜகௌதமனை தான் நான் வந்து மதிப்பிடுறேன். காரணம் என்னன்னா, அன்றாட அரசியல், சமயம், பண்பாடு, இலக்கியம், இந்த எல்லா வகைமையிலும் வந்து அயோத்திதாச பண்டிதர் இது நமக்கான இடம் இல்லைன்னு அவர் எதையுமே விட்டு வைக்கவே இல்லை. அப்படி ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன் அவரை பற்றி நம்ம வேறு சில விஷயங்கள் அறிஞர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாலுமே கூட, அவருடைய அரசியல் பகுதிகள் மட்டும் கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு பகுதி அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். காரணம் என்னென்னா, அவர் பற்றி நமக்கு ஒரு மதிப்பு இருக்கலாம், ஆனால் அந்த மதிப்பே அவரு கிடையாது. ஆக்சுவலாக ஒருவேளை நம்ம படித்தோம்னா அவரை பற்றியான பார்வை, அவருடைய எவ்வளோ ஒரு நவீனமான பார்வை கொண்டவருங்கிறது நமக்கு வந்து உண்மையாலுமே புரியும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு கட்டத்தில் அவரை பற்றி பேசி அக்செப்ட் பண்ணிட்டோம். பட் யார் அவர் என்ன பண்ணார் அப்படின்றது நமக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. அயோத்திதாச பண்டிதரனுடைய அரசியல் தொகுக்கப்பட்டது மட்டும், அதாவது என்ன கண்டென்ட் கிடைச்சதோ அது தொகுக்கப்பட்டது மட்டும், அவர் அன்றாட அரசியலுக்கு டெய்லி கவுண்டர் கொடுத்தது, எதிர்த்து கட்டுரை எழுதுனது மட்டும் கிட்டத்தட்ட 550 பக்கம் இருக்குது அவருடைய தொகுப்பில். ஆக்சுவலாக அந்த 550 பக்கமும் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் பிறந்த ஒரு ஆள் எப்படி இவ்வளவு நவீனமான அரசியலை உள்வாங்கி தொடர்ச்சியாக அதை பேசுபொருளாக வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அதாவது இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு குறைச்சி மதிப்பிடுற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கவுண்டமணி மாதிரி இருக்கும் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்கிறப்போ. அவ்வளோ நக்கல் நையாண்டி எவ்வளோ பெரிய விஷயத்தையுமே ஒன்றுமே இல்லாமல் அப்படி ரொம்ப போகிற போக்கில் காலி பண்ணிட்டு, எப்படி இந்த ஆளுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ திமிர் வந்தது அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப லெஃப்டில் ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் அவர். இது எல்லா பகுதிகளுமே அவருடைய அரசியல் பகுதிகளில் தான் இருக்குது. அவருடைய காலகட்டத்தில் வந்து அவர் அந்த இதழை நடத்தி அந்த 550 பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 250-300 பக்கம் வந்து அவர் சுதேசமித்திரனுக்கு பதில் எழுதுறதையே ஒரு வேலையாக வச்சுருக்கிறார். அந்த காலத்தினுடைய காங்கிரஸ்காரர்கள், அந்த காலத்தில் ஒரு பார்ப்பன சிந்தனையோடு எழுதியவர்கள், அப்புறம் வந்து அன்னைக்கு இருந்த பார்ப்பன பண்பாட்டுக்கு ஆதரவானவர்கள், இவங்க யாரெல்லாம் சுதேசமித்திரனில் வந்து சுதேசிய கருத்துக்கள் எழுதுகிறாங்களோ அதை தொடர்ச்சியாக கவுண்டர் பண்ணுறவராக இருந்திருக்கிறார். அதுக்கு ஒரு சில உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு கோயில் பிரச்சனை ஒன்று வருது, சுதேசிகளை தொடர்ச்சியாக கவுண்டர் பண்ணுறாரு. அதில் ஒரு கோயில் பிரச்சனை பற்றி ஒன்று எழுதுகிறாரு. என்ன எழுதுறாருனாக்கா, ஒரு கோயிலினுடைய சொத்து சம்மந்தமாக ஒரு வழக்கு வருது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கு தொடுக்கிறவனும் சுதேசி, அந்த வழக்கை எதிர்த்து நடத்துகிறவனும் சுதேசி, இந்த வழக்கை தொடுத்தால அந்த வக்கீலும் சுதேசி, ஆப்போசிட் சைடில் இருக்கிற வக்கீலும் சுதேசி. உங்களுக்குள்ளேயே உங்களால் ஒரு விஷயத்தை பேசிக்க முடியாமல் நீ வெள்ளைக்கார சட்டத்தை வச்சு நீ கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா நீ எதுக்கு எனக்கு பாடம் எடுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த இடத்துல. அப்போது உங்களால் ஒரு சுதேசிகளாக இருக்கக்கூடிய உங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியல. உங்களுடைய அதிகபட்சமான பிரச்சனையே வந்து சொத்து பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் நான் சமூக ரீதியான பிரச்சனைக்காக, என் அன்றாட பிரச்சனைக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன், நான் தாண்டா சுதேசி அப்படின்றார் அந்த இடத்துல. அப்போது இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு தோணுச்சு. அவர் அது ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் வந்து எதுவுமே விட்டு கொடுக்காம தான் நம்புகிற ஒரு அரசியலுக்கு பேசுகிற ஒரு ஆளாக இருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, இப்போ கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த பார்வையை. எனக்கு வந்து நம்ம இந்த தலித் ஹிஸ்ட்ரி மந்தினுடைய துவக்க விழா 5ஆம் தேதி நீலம் புக்ஸ்லாம் நடந்தது. அப்போ வந்து ரஞ்சித் பேசினப்போ ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா அதே பதிலில் கிட்டத்தட்ட அவர் 100 வருஷத்துக்கு முன்னால் அவர் அந்த பேசி முடிக்கிறப்ப சொன்னார், நான் என்னுடைய கதையை நான் எழுதுவேன், உன்னை போனால் போதுன்னு அடிக்காமல் விட்டல, அதையும் எழுதுவேன் இப்படி சொன்னார்ல. இது வந்து அயோத்திதாச பண்டிதர் ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு. சுதேசமித்திரனில் ஒரு பதிவு வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு பறையனை வந்து அடிச்சிட்டான், அந்த பறையன் வந்து பயந்து ஓடிட்டான், அவனை வந்து பதில் தாக்குதல் அவனுக்கு செலுத்தலை, அதனால் வந்து அவன் பறையனாக இருக்கிறதுனால தான் அந்த தைரியம் அவனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் ஒன்று வருது. அதுக்கு இவர் சொல்கிறாரு, அவன் எவ்வளோ நல்லவனாக தான் அவனை அடிக்காமல் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறான், நீ அவனை போய் கெட்டவன் சொல்கிறியே, எவ்வளோ பெரிய ஒரு பண்பாடு அவனுக்கு இருக்குது, நீ அவனை போய் கெட்டவன் சொல்கிறியன்னு சொல்கிறாரு. அப்போது இந்த பார்வை வந்து அயோத்திதாச பண்டிதருடைய பார்வை வந்து ரொம்ப முக்கியமான பார்வை. அப்புறம் வந்து இந்த இதழ்கள் என்ன வேலைகள் செஞ்சுருக்கு,
இப்படி தொடர்ச்சியான விமர்சன ரீதியான வேலைகள் செய்வதன் மூலமாக இந்த இதழ்கள் சமூக ரீதியாக செஞ்ச வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் ராகவன் ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலை சம்பந்தமான பதிவு வந்து தாத்தா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பறையன் இதழில் அது வருது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நண்பர்களே, ரெட்டமலை ஸ்ரீனிவாசனுக்கும் பண்டிதருக்கும் ஒரு பெரிய கருத்து முரண்பாடு இருந்தது. ஆனாலுமே கூட அந்த அந்த கொலை என்ன ஆச்சு, அதை யார் பண்ணா, அதனுடைய வழக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பறையன் இதழ் வந்து ஒரு கணிசமான காலம் அந்த வழக்கை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுது. ஒரு இதழ் அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யுது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுனாக்கா, இவர் வந்து பண்டித் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, நான் ஒரு வேலை செய்கிறேன், நீங்கள் ஒரு வேலை செய்கிறோம். நம்ம 2 பேருக்கு உள்ளே இருக்க ஒரு ஜனநாயகமான உடன்பாடு இல்லாமல் நான் ஒரு கருத்து சொல்கிறதுனாலவே அதுக்கு எதிரில் இருக்கிறவன் அதுக்கு எதிர்கருத்து உள்ளவனாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். ஆனால் அந்த முரண்பாடுகளை எல்லாம் தாண்டி பறையன் இதழில் அந்த கொலை பற்றி வந்த ஒரு செய்தியை அதற்கு பின்னால் வந்து தமிழன் இதழில் அயோத்திதாச பண்டிதர் அதை கண்டினியூ பண்ணுறாரு. அந்த இதழில் அந்த கொலை சம்பந்தமான விஷயத்தை வந்து தமிழன் இதழும் வந்து கண்டினியூ பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு இதழ் வந்து ஒரு விமர்சன மரபுன்றது வந்து என்ன மாதிரியான சமூக ரீதியான விஷயங்களை இந்த சமூகத்தில் செஞ்சிட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து இலக்கிய பதிவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜகௌதமன் வந்து சுந்தரராமசாமியினுடைய ஒரு நூலை வந்து மதிப்பிடுறாரு. அது எனக்கு என்ன இதில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இவங்க 2 பேர்கிட்டையுமே கூட இவங்க 2 பேர் வந்து இப்போ ராஜகௌதமன் வந்து ஒரு நவீனமான ஆள்னா அவர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த ஆள். ஆனால் இவங்களுடைய எல்லா பார்வையுமே தலித்திய நோக்கில் இருந்திருக்கிறது அப்படின்றதான். அவங்க வேற எந்த பெர்செப்ஷன் பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. அவங்க இன்டர்பிரேட் பண்ணுறதாகட்டும், அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறதாகட்டும், அவங்களுடைய அரசியல் பதிவுகளாகட்டும் எல்லாமே ஒரு தலித்திய நோக்கில் இருக்குது. ஆனாலும் கூட இது ஒரு அன்றாட சிவில் பிரச்சனைகளை பேசுகிறவர்களாக மட்டுமே அவங்க வந்து இருந்ததில்லை. அவங்க இப்போ இந்த பிரபா வந்து பல சந்தர்ப்பங்களில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறப்போ, இப்போ இந்த விடுதலை சிகிப்பை அமர்வில் கூட அவன் எது வந்து இலக்கியம்னு சொல்கிறானோ அதையும் வந்து நம்ம சாதிச்சு காட்டணும், அதையும் நம்ம வந்து பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து ராஜகௌதமன்னா வந்து ஒரு தலித் விமர்சன கட்டுரைகள் எழுதினவரா, இல்லை அவர் ஒரு தலித்தா? கிடையாது. அவர் சங்க இலக்கியத்தை முழுசாக படித்தார். ஆனால் எந்த கண்ணோட்டத்தில் படித்தாருன்னா தலித் கண்ணோட்டத்தில் படித்தார். எல்லா அன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலர் லிட்ரேச்சர் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணார். தலித்திய நோக்கில் விமர்சனம் பண்ணார். அவர் பாரதியாரை பற்றி ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச் கொண்டு வந்தாலுமே கூட அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்கிறார். பாரதியாருடைய பார்வைகளில் இருக்கக்கூடிய நுட்பமான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு. அதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, அவனுக்கு அந்த வேட்கை இருந்தது, அந்த அளவில் அவனை விடலாம், அவனை போட்டு நம்ம ரொம்ப காலி பண்ணுற அளவுக்கு பாரதி மோசமான ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான பார்வை. சுந்தரராமசாமி பற்றியான அவர் எழுதிய கதைகளாகட்டும், ஜெயகாந்தன் பற்றி அது சுந்தரராமசாமி புதுமை பித்தனா ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணியிருப்பார். பட் ஜெயகாந்தன் அவர் அப்படி அப்ரோச் பண்ணல. அது சரியுமேன்றது என்னுடைய கருத்து. ஆனால் அவர் எல்லா உலக இலக்கியமாகட்டும் அல்லது உள்ளூர் இலக்கியமாகட்டும் அல்லது வந்து அவர் கற்று தேர்ந்த மார்க்சியமாகட்டும், அப்புறம் வந்து ஒரு கிராம்சியினுடைய இன்டர்பிரேஷன் ஆகட்டும், அதற்கு பின்னால் வந்து போஸ்ட் மாடர்ன் இன்டலெக்சுவல்ஸினுடைய கருத்துக்களை வந்து தலித்திய விமர்சன கட்டுரைகளுக்கு கொண்டு வந்ததாகட்டும், அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எதை படித்தாலும் அதை அவர் வந்து தலித்து நோக்கில் அதை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. இந்த ஒரு மெத்தடாலஜி வந்து அயோத்திதாச பண்டிதர்கிட்ட இருக்குது. அவர் அயோத்திதாச பண்டிதர் அதே மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் ரொம்பலாம் ஒன்றும் பாசிட்டிவாக பண்ணல. அதே வேளையில் அவர் அடித்து தும்சம் பண்ணி காலியும் பண்ணிடல. அவர் வந்து ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தில் ஒரு சயின்டிஃபிக்கல் அப்ரோச் கொண்டு அதை சில விஷயங்களை பார்க்குற ஒருத்தவராக இருந்தார். இப்போது அண்ணன் பேசினப்போ இப்படி இருக்கக்கூடிய இப்படி தொடங்கின ஒரு அயோத்திதாசர் பண்டிகை காலத்தில் இப்படி தொடங்கின ஒரு இதழினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமர்சன கலாச்சாரம், ஒரு மரபு என்ன சொன்னாலும் சரி தான், அதை அப்படியே வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம்குள்ளே பண்டிதருக்கு பின்னால் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம்குள்ளே ஒரு எல்லாருமே எழுதுகிறவங்களும் வந்து ஆக்டிவிசம்குள்ளே ஈடுபடுறவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் வந்து எம்சி ராஜாவாகட்டும், அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து தாத்தா ரிட்டன் வந்ததாகட்டும், ரொம்ப ஏன்னா இந்தியாவினுடைய சூழல் மாறுது. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடக்குது, 2வது வேர்ல்டு வார் இன்னும் சில காலங்கள் தொடர வருது. உலகம் முழுக்க, ஐரோப்பிய முழுக்கும் பிரச்சனை, எல்லா லண்டனுக்கும் எல்லா ஃப்ரான்ஸுக்கும் எல்லா நாடுகளுக்குமே ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள பிரச்சனை. அப்போது இந்தியாவிலும் வந்து ஒரு காலகட்டத்திலும் சுதந்திர சிந்தனைகள் வந்து எழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அயோத்திதாசர் பண்டிதரும் பாரதியாரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க தான். அப்போ இந்த சுதேச சிந்தனை வந்து ரொம்ப உறக்கமாக கேட்டுகிட்டே இருக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும், சுதந்திரம் வேணும்னு.
அப்போது தலித் ஆக்டிவிசம் எப்படி அங்கே வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அது அந்த அந்த மாற்றத்தில் அதிகபட்சமாக நம்ம ஏதாவது ஒன்று சாதிச்சுக்கணும், இதுதான் வந்து கரெக்டான டைமு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் போல இருக்குன்ற ஒரு பயம் எல்லா தலித் அறிஞர்களுக்கும் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த பயம் எவ்வளோ நியாயமானதுங்கிறது அன்னைக்கு இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கல, இன்னைக்கு இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கலன்றது என் தலித்து அரசியலுக்கு, தலித்து விமர்சன பார்வைக்கு எதிரான மதிப்பீடு கொண்டவர்கள் மீதான என்னுடைய மதிப்பீடு அதுதான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு வந்து ஐத்திதாச பண்டிதர் வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிகிட்டே இருக்கிறார், நீ இல்லடா சுதேசி, நான் சுதேசின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து ஒரு இங்கே வந்து ட்ரெஸ்ஸு வந்து பிரிட்டிஷ்லேருந்து உற்பத்தி ஆகி காலனி ஆட்சிகள் அங்கேருந்து உற்பத்தி ஆகி வரக்கூடிய வந்து வந்து உடைகளை வந்து எதிர்க்கிறீங்க, இங்கே இருக்கிறவனுக்கு துணியே இல்லாமல் இருக்கிறான், நீ அந்த உடையை எதிர்த்து என்ன பண்ண போகிற, அவனாவது வந்து கம்மியான காசுக்கு உடையை இறக்குமதி பண்ணி விற்றுட்ருக்கிறான், நீ போராட்டம் பண்ணதுனால துணி விலை 2 ரூபாய் ஏறி போச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ நீ பண்ணுற போராட்டத்தினால எனக்கு வந்து நான் வந்து நஷ்டம் தான் பாருனே தவிர எனக்கு எது. அப்போது அந்த கண்ணோட்டம் வந்து என்னென்னா, ஒரு பெரும்பான்மையான கருத்து கொண்டவர்களுக்கு எதிரான ஒரு ஆளாக அன்றைக்கி வந்து ஐத்திதாச பண்டிதர் இருக்கிறார். அப்படியே நீங்கள் வந்து அம்பேத்கரனுடைய ஒரு காலகட்டத்தில் அம்பேத்கர் அவர் வெறும் ஆக்டிவிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, அவர் ஒரு ஆய்வாளராகவும் இருக்கிறாரு, கட்டுரைகள் எழுதுகிறாரு, அந்த கட்டுரைகளினுடைய அடிப்படையில் அவர் சமூகத்தை பார்க்குறவராகவும் இருக்கிறாரு. அப்போ அவர் பற்றியான அந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்களை மதிப்பீடுன்னா, உலகத்தில் போர் நடந்துட்டு இருக்கு, இந்திய சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கோம், இவன் வந்து கான்ஃபரன்ஸுக்கு போகிறான், அவங்கக்கிட்ட கோரிக்கை வைக்கிறான், இது பண்ணுறான், அது கிடையாது. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு முழுக்க பிரிட்டிஷ் காலனி ஆட்சிக்கு ஆதரவான ஆள் கிடையாது. இந்தியாவுக்கு சுதந்திரம்னு ஒன்று வந்துட்டுருக்கு, நெருங்கிட்டு இருக்கு, அதிகபட்சமாக இவங்கக்கிட்ட தான் வாங்க முடியும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டா இதெல்லாம் நம்மளால் ஒரு வேளை ஃபைட் பண்ணி வாங்க முடியுமான்னு தெரியலன்ற ஒரு டென்ஷன் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த டென்ஷனுடைய விளைவு தான் அவர் கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அது அவருடைய இறுதி உரையில் அவர் சொல்லியிருப்பார். கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை சப்மிட் பண்ணிவிட்டு அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்னென்னா, இனிமேல் இங்கே நடக்கிற எதுக்குமே நம்ம வெள்ளைக்கார மேலே பழி போட முடியாது, இனிமேல் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்தியர்களாக நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது ஒரு அட்வைஸ் மட்டுமே கிடையாது, ஒரு முழுக்க கேஸ்ட் இண்டஸ்ட்ரியினுடைய கையில் கிட்டத்தட்ட ஒரு 200 வருட காலனி ஆட்சிக்கு முடிவுக்கு வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்திய சாதி இந்துக்களிடம் அதிகாரம் வர்றப்போ தலித்துகளினுடைய ஒரு வாழ்க்கை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த டென்ஷனில் தான் கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் அம்பேத்கர் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சாரு. அதில் ஒன்று அவர் கான்ஸ்டியூஷனல் டிராஃப்டில் அவர் வந்து ஒரு சீஃபாக இருந்ததுக்கு முக்கிய காரணம் அதுதான் காரணம். அப்போ இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி அன்னைக்கு திராவிட இயக்கம் வந்து அந்த அவருடைய ரோல் கான்ஸ்டியூஷனில் அவருக்கு இருக்கிற ரோலை விமர்சனம் பண்ணாங்க, பெரியார் உட்பட விமர்சனம் பண்ணாங்க. அம்பேத்கர் அவர் வந்து விலை போயிட்டாருங்கிற அளவுக்கு சொன்னாங்க. இப்போது எந்த அளவுக்கு வந்து கண்டெம்பரரி பாலிடிக்ஸில் அப்டேட்டாக தலித்துகள் இருந்திருந்தால், நான் இந்த கட்டுரை இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வந்து அந்த தொண்டு உரிமை இதழ்களுடைய தொகுப்பு வந்து அண்ணன் தொகுத்திருக்கிறாரு, அதில் தான் நான் பார்த்தேன். முதல் முறையாக நான் பார்க்குறேன் அந்த திராவிட இயக்கம் அப்போது அம்பேத்கர் மேலே வைத்த விமர்சனத்தை அப்போவே கவுண்டர் பண்ண தலித் இதழ்கள் இருந்திருக்குது. அப்போது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விமர்சன மரபு இங்கே தொடர்ச்சியாக வந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து நான் ராஜ்கௌதமனுடைய மெத்தடாலஜிக்கு வர்றதுக்கு முன்னால் ரவிக்குமாரனுடைய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு டிரான்சிஷன் மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரவிக்குமாரனுடைய கருணையின் அதிகாரம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குது. அது ரொம்ப ஒரு சிறிய கட்டுரை தான், இப்போ கூட கூகுளில் பண்ணோம்னா நமக்கு அந்த கட்டுரை கிடைக்கும். அந்த கருணையின் அதிகாரம்ன்ற கட்டுரை என்னென்னா, இப்படி ஒருத்தன் சிந்திக்க முடியுமான்ற மாதிரியான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. அது என்னன்னா சுனாமியினுடைய காலகட்டம். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, உலகமே வந்து முழுக்க வந்து இந்த கடல் பகுதிகள் ஃபுல்லாக இந்தோனேஷியாவிலேருந்து ஃபுல்லாக சுனாமியால் பாதிக்கப்பட்டு பல பேர் ஆயிரக்கணக்கான பேர் செத்து கிடக்கிறாங்க. இவர் அப்போ போயிருக்கிறாரு. அந்த டைமில் இப்படி ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் யாராவது அதை பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களால முடிஞ்ச உதவியை வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த இடத்த போய் பார்க்குறப்ப அவருக்கு ஒரு தலித் மனம் வந்து ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கும் அப்படின்னா, ஒரு பொருளுதவி கொடுக்குறாங்க, பழைய துணிகள் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பழைய துணிகளை வந்து சில மீனவர்கள் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அப்போது அந்த பழைய துணியை எடுத்து வந்து மீனவர்களுக்கு கொடுக்குறான். மீனவர்கள் சில பேர் மறுக்கிறப்போ உடனடியாக அவனுடைய மனசு எப்படி மாறுது, உடனே அவனை திட்டுறான். இவ்வளோ மாதிரி ஒரு மோசமான நிலைமை இருந்தால் கூட இவனுங்களுக்கு திமிர பார்த்தியா அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு விமர்சனம் அந்த இடத்துல வருது. இதை தான் வந்து ஒரு கருணையினுடைய அதிகாரம் அப்படின்னு சொல்கிறார் ரவிக்குமார்.
ஒருத்தவன் வாங்கக்கூடிய இடத்துல ஒருத்தவன் இருக்கிறான், கொடுக்கக்கூடிய ஒருத்தவன் இருக்கிறான். இந்த சமூக கட்டமைப்பை தக்க வைக்கிறதுல இந்த சமூகம் வந்து எவ்வளோ பெரிய வேட்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் அந்த கருணையின் அதிகாரம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே நான் வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது வந்து ஒரு தலித் வே ஆஃப் திங்கிங், தலித் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த சொசைட்டி அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த ஒரு யூனிக்கான பார்வை வந்து மற்றவர்களுக்கு இருந்திருக்குமான்றதை தாண்டி இப்படி ஒரு பார்வை இருக்க வேண்டிய அவசியம் வந்து இந்த பொது சமுதாயத்துக்கு என்றைக்குமே இருந்ததில்லைங்கிற அடிப்படையில் தான் தலித் இதழ்களுடைய விமர்சனமும் தலித் இதழ்களுடைய பார்வையும் மிக முக்கியமானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் நான் வந்து மேற்கொண்டு சொன்ன மாதிரி ராஜகௌதமனுடைய அரசியல் கட்டுரைகள், அவருடைய பண்பாடு கட்டுரைகள், இதெல்லாம் முக்கியமான ஒரு புக்கு. அவர் ஒரு 5-6 புக்கு வந்து அவருடைய புக்கு ரொம்ப மிக முக்கியமான புக்கு. அதில் வந்து அவர் இலக்கியம் பற்றி பெண்களில் தலித் பெண்கள் சித்தரிப்பை பற்றி ராஜகௌதமன் எவ்வளோ கிரிட்டிக்கலாக வந்து அவர் இதழ்களில் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து ஜெயகாந்தன் கதைகளில் வரக்கூடிய பார்ப்பன பெண்கள் எப்படி சித்தரிக்கப்படுறாங்க, பறையர் பெண்கள் எப்படி சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பார்வை வைக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான பார்வையுமே கூட. இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த சினிமாவுக்கு போன அந்த சித்தாள்ன்ற அந்த ஒரு பெண் வந்து ஒரு தலித் பெண் கிராமத்துலேருந்து கிளம்பி வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஒருத்தவனை வந்து எம்ஜிஆரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி, எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறவனை தான் நான் வாழணும்னு நினச்சி எம்ஜிஆர் மேலே பயங்கர மோகம் கொண்டு ஒரு சினிமாவுக்கு போகிற வழியில் திரும்ப ரிட்டர்ன் வந்து அப்புறம் வந்து அந்த பெண் வந்து எம்ஜிஆருடைய டிஷர்ட் அணிந்து அவனுடைய கணவனோட செக்ஸ் வச்சுக்கிறப்ப கூட அந்த டிஷர்ட் போட்டுட்டு அதான் வைப்பான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறது. இப்படியெல்லாம் போய் அந்த பொண்ணு இறுதியில் வந்து ஒரு பைத்தியம் பிடிச்சி ஒரு இடத்துல போகுது. அப்புறம் ஒரு கண்ணகி சிலை கிட்ட அந்த பொண்ணு போகிற மாதிரி அந்த ரெண்டுமே ஒரு ஃப்ரேம் வச்சு அந்த ஒரு மாதிரி அந்த கதை முடியுதுன்னு வச்சுங்களேன். இதை வந்து இப்படி சொல்கிறாரு. ரெண்டாவது அவர் எழுதின மற்ற கதைகள், நான் இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன், ரொம்ப விரும்பி படித்த கதைகள். ஆனால் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டடீஸ்க்குள்ளே வந்ததுக்கு பின்னால் இந்த கிரிட்டிக்கல் பார்வை வந்து எனக்கு திரும்ப வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது எல்லாமே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த டெக்ஸ்ட்டை எல்லாத்தையுமே போய் நான் ரீவிசிட் பண்ணுறப்போ அவர் சொல்கிறது இது எல்லாமே ஒரு வகையில் கரெக்டாக இருக்குது. ஜெயகாந்தன் ஒரு பெண்ணை வந்து எப்படி சித்தரிக்கிறார், அது எந்த களத்தில் இருக்கிற பெண்ணை எப்படி சித்தரிக்கிறார் அப்படின்ட்டு. அப்புறம் இதில் என்னென்னா, நான் இப்படி ஒரு கிரிட்டிக்கலான பார்வை வைக்கிறப்போ இன்றைக்கி என்ன சிக்கல் எழுது அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணுறன்ற அர்த்தம் ஆக்சுவலாக கிடையாது. அவங்களுக்கு வந்து இது இயல்பிலே தன்னியல்பில் கூட நடந்திருக்கலாம். இது இவங்க ரொம்ப கான்ஷியஸாக அவங்க பண்ணுறாங்கன்னு கூட கிடையாது. ஆனால் அவங்களுடைய சமூக அடுக்கில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரம், அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், அவங்க சமூகத்தில் என்னவா பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய கதை மாந்தர்களை முன்ன வைக்கிறாங்க. இப்போது தலித்து விமர்சனம் அல்லது தலித்து பார்வைங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, இது ஒரு நீ பார்க்கறது மட்டுமே பார்வை கிடையாது, இது இப்படி ஒரு மாற்று பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது எதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, தொடர்ச்சியாக வெளிவந்த தலித் விமர்சன கட்டுரைகள்லேருந்து தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே கம்ப்ளீட்டாக மாறுது. எனக்கு வந்து இப்போ இதெல்லாம் நான் படித்த காலகட்டத்தில் எனக்கு ஏதோ ஒரு நாள் திடீர்னு எனக்கு இந்த ரிதம் படத்தை திரும்ப பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரிதம் படம். அப்போ நான் அன்றைக்கி எனக்கு ஏதோ ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படம் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் யதார்த்தமாக அந்த ரிதம் படத்தை நான் அன்றைக்கி பார்க்குறேன். அப்போ நான் அன்றைக்கி அந்த படத்தை பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த பார்வையே எனக்கு வருது. அது வரைக்கும் எனக்கு பிடிச்ச அந்த படத்தினுடைய இப்படி ஒரு மாற்று பார்வை எனக்கு வந்ததே இல்லை. அர்ஜுன் வந்து ஜோதிகாவோட லவ் பண்ணி அவங்க 2 பேரும், அவங்க அர்ஜுனுடைய ஒய்ஃபும் மீனாவுடைய ஹஸ்பண்டும் ஒரே ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க 2 பேரும் சந்தித்து லவ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அந்த படத்தை பாருங்களேன். ஜோதிகாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் முடியும். அவங்க பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஜோதிகா இறந்துருவாங்க. ஆனால் மீனாவுக்கு கல்யாணம் நடக்கும். அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணாமல் நம்ம ஒரு வாழ்க்கையை தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதத்துக்காக போவான். கல்யாணம் ஆகி அன்றைக்கே கிளம்பிடுவான். அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்காது, அவன் இறந்துருவான். அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்றாங்க. அந்த பையன் வந்து மீனாவுடைய பொண்ணு இல்லை அப்படின்னு ரிவ்யூ ஆகுது. அப்போ எனக்கு தோணுது, இந்த மீனாவுக்கு காட்டப்படுற அந்த பையன் இருக்கல்ல, அது மீனாவுடைய உண்மையான பையனாக இருந்தால் தான் அது இன்னும் ஒரு கிளாசிக்கலான படமாக இருந்திருக்கும்னு எனக்கு அது தோணுச்சு.
அப்போது இந்த பார்வை வந்து எனக்கு எங்கே வருதுன்னா, ஒரு பெண்கள் மீதான மதிப்பீடு இந்த சமுதாயத்தில் எப்படி வைக்குது, ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் பார்வை வந்து இது வந்து இது ஒரு தலித்து நோக்கு அப்படின்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ கருணையின் அதிகாரம்னு ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருக்குல்ல, அதுவுமே வந்து ஒரு காமனான கட்டுரை தான் அது. அதில் ஒரு ஆனால் அந்த பார்வை இருக்குல்ல, அந்த மெத்தடாலஜி வந்து ஒரு தலித்து கிரிட்டிக்கல் மெத்தடாலஜி அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இப்படி வந்து நான் இந்த விஷயம் இது மாதிரி நிறைய கட்டுரைகளை நம்மளால் மேற்கோள் காட்ட முடியும். நிறைய கட்டுரைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி சொல்கிறது இல்லை. இந்த மெத்தடாலஜி மட்டும் ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணால் போதும்னு நான் நினச்சேன். இப்போது நான் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு அரசியல் பார்வைக்கு நான் மாறி வரேன். ரொம்ப லேட்டு நான் மாறி வந்தது. இது எல்லாமே 90களில் அம்பேத்கர் ஒரு நூற்றாண்டு, இது ஒரு பெரிய பூமாக போகுது. எல்லாத்தையுமே ஒரு கிரிட்டிக்கல் பார்வை. ஒரு சின்ன விஷயம் வந்து யாராவது ஒரு நடந்தால் கூட அதுக்கு ஒரு கிராம்சியை வச்சு இன்டர்பிரேட் பண்ணுறது, போஸ்ட் மாடர்னிசம் சொல்கிறது ஒரு பெரிய குழப்பம். ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை, ஏன் இவங்க இந்த சின்ன விஷயத்தை இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நமக்கு வரும்ல. இதெல்லாம் இந்த கன்ஃபியூஷன்லாம் வந்து நமக்கு புரிய வந்து நம்ம எழுதுகிறப்போ அது தவறான ஒரு விஷயமா மாறுது. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எழுதினவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் மாறுறப்போ அவங்க ரொம்ப கூர்மையாக எழுதின கட்டுரைகளினுடைய இன்றைய நிலை என்னன்ற அந்த மதிப்பீடே இல்லாமல் போயிடுது. ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு நிலைப்பாட்டோட நான் ஒரு விஷயம் எழுதுகிறேன், அது காலத்தால் என்னுடைய நிலைப்பாடுகள் மாறலாம். அப்படி என்னுடைய நிலைப்பாடுகள் மாறுச்சுன்னா அதை எனக்கு அட்ரஸ் பண்ணணும். நான் இல்லை இந்த காரணத்தினால எனக்கு இன்றைக்கி நிலைப்பாடு மாறி இருக்குது, இல்லை இந்த சிச்சுவேஷனால் இது நம்ம மாற்றி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த மாற்றம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு தலித் எழுத்து இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த விளைவினுடைய ஒரு தொடர்ச்சியாக நான் வந்து வர்றப்போ இன்றைக்கி சமகாலத்தில் அந்த பார்வை என்னவாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதிலுமே கூட கடந்த 10 வருடத்தில் தமிழில் இருக்கக்கூடிய தலித்தினுடைய கிரிட்டிக்கலான பார்வைன்றது முழுமையாக இல்லாமல் போயிடுச்சுன்றது இந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு விழாவில் நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். வரலாற்று ரீதியான ஆய்வுகள் செய்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சமகாலத்தை தொட்டு பேசாமலேயே அந்த வரலாற்றிலேயே வந்து ஒரு எழுதுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு மிக முக்கியமான விஷயம். நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னால் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி ஒரு வரலாறுன்றது வெறும் வரலாறு சம்மந்தப்பட்டது மட்டுமே கிடையாது. நம்ம வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டா தான் ஃப்யூச்சரை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காமன் தியரி. ஆனால் என்னவா இன்றைக்கி மாறி போயிடுச்சு அப்படின்னாக்கா, ஒரு அந்த ஹிஸ்ட்ரியில் போய் இருக்கிறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் சமகாலத்தை நம்ம கை வைக்காமல் நகர்ந்து போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பவாதமும் அந்த வரலாற்றில் இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து கிரிட்டிக்கலாக வைக்கக்கூடிய பார்வைன்னு நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு தான் எனக்கு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு விஷயத்தை இப்படி கூட பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நான் ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னால் நான் ஒரு விழுப்புரத்தில் ஒரு கூட்டம் நடந்திருந்தது. அது வந்து SC/ST ஆக்ட் பற்றியான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் பேராசிரியர் கல்யாணி, ரவிக்குமார், முருகப்பன் எல்லாரும் அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டாங்க. நான் ஒரு பார்வையாளராக நான் அங்கே போய், எனக்கு கல்யாணி சார் கூட ஒரு 5-6 வருஷமாக பழக்கன்றதுனால அவனை என்னை கூப்பிட்டுருந்தாரு. நான் போய் சும்மா நான் பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு தலித்து அரசியல் மீது, தலித்து பண்பாடு மீது, தலித்து விமர்சன பார்வை மீது ஒரு தொடர்ச்சியான விமர்சனம் வச்சுட்டே இருக்கிறாங்கல்ல, அது வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ வந்து இந்த கண்ணோட்டத்தை இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாயாவதியினுடைய ஆட்சி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அவங்க வந்து ஒரு தலித்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் வன்கொடுமை வழக்கு சட்டம் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குது. அப்போது ஒரு தலித்து முதலமைச்சர் அல்லது தலித்து ரீதியாக நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம், இதுக்கெல்லாம் தீர்வுங்கிறது தலித்து முதலமைச்சராக வர்றதா அல்லது தலித்துகளுக்கு வந்து திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடக்கிறதா அப்படி நீங்கள் பொருள் கொள்ள வேண்டியதில்லை. ஒரு தலித்து முதலமைச்சராக ஆனாலுமே இதுதான் நிலை அப்படின்னு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கு ரவிக்குமார் ஒரு சொன்ன பதில் தான் ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்கான பதில். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு தலித்து முதலமைச்சராக அங்கே இருக்கிறதுனால தான் அளவுக்கு அதிகமான கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போது இந்த பார்வை வந்து மிக முக்கியமான ஒரு பார்வை இது. அப்புறம் நான் நீங்கள் ஆக்டிவிசம்குள்ளே இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். நம்ம ஊரில் SC/ST கேஸு என்னவா நினைக்கப்படுது, சமூகத்தில் SC/ST கேஸ் என்னவா இருக்குதுன்றது ரெண்டாவதுப்பட்ட விஷயம். ஆனால் இந்த அரசு இயந்திரம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு தலித்துகளுக்கு எதிரான மனநிலை கொண்டது. முதல்ல கேஸே ஃபைல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த ஸ்டேஷன் தமிழ்நாடு முழுக்க போனாலும் சரி தான், நீங்கள் ஒரு SC/ST கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் பதிவாயிடுச்சுன்னா
தலித்தில் நீங்கள் ஏற்கனவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள்னு அர்த்தம். அந்த ஊரில் ஒரு 150 பேரை கூட்டின்னு போயிருப்பீங்க, கச்சாமச்சான்னு கத்துவீங்க, கேஸ் போடலன்னா விட மாட்டீங்க, ஒரு 4 லாயரை கூட்டு போயிருப்பீங்க. இந்த அளவுக்கு ஒரு அணிதிரட்சி தலித்துகள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் எஸ்சி எஸ்டியில் பதிவு செய்யும். அதனால தான் வட மாவட்டத்தில் ஓரளவுக்கு பறையர்கள் மீது செலுத்தப்படுகின்ற எஸ்சி எஸ்டி கேஸு ஓரளவுக்கு பதிவாகும். ஆனால் இருளர் மக்கள் மீது தொடுக்கப்படுகின்ற வன்முறையில் வந்து 0.1% கூட பதிவு செய்யப்படுறதே இல்லை தமிழ்நாட்டில். அப்போது இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு தலித்து சிந்தனை முறையிலிருந்து வருது அப்படின்றது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. அதுதான் யதார்த்தமும்னு நான் நினைக்கிறேன். நான் இறுதியாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் முடிச்சிடற டைம் ஆகுது. இப்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்ததுக்கப்புறம் நான் இந்த பார்வை மாறுதில்ல. இப்போது எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, மேலவளவுக்கு நான் போனேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் மேலவளவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய டேட்டா, ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்து நம்ம எழுதக்கூடாது. எனக்கு ஒரு திடீர் சிந்தனை எனக்கு தோணுச்சு. இப்போது தமிழ்நாடு முழுக்க வந்து வன்கொடுமைகள் நடக்குது, கொலை செய்யப்படுது. எனக்கு அந்த கொலைகளை பற்றி பேசுகிறதும், அந்த கொலைகளை பதிவு செய்கிறதும், அந்த கொலைகளுக்காக கட்டுரை எழுதுறதும் நான் ரொம்ப சோர்ந்து போகிற ஒரு விஷயம். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஆனால் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக முருகேசன் கொலை செய்யப்படுறாரு. அவர் அந்த கொலை ஒரு மிகப்பெரிய அதிர்வை தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி. மதுரை மேலூரில் இந்த கொலை நடந்தது. அப்போது இவ்வளவு அதிர்வை ஏற்படுத்தி இந்தியா முழுக்க அந்த வழக்கு அறியப்பட்டு ஒரு சிஎம் கிட்டேயே பாதுகாப்பு கேட்டு கொலை செய்யப்பட்டு எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்காக கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அந்த ஊரில் நடந்திருக்குன்னா, அந்த சம்பவம் நடந்த பிறகு நடந்த 25 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த கிராமம் எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு கற்பனை எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த கிராமம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அங்கே கல்வி முன்னேற்றம் இருக்கா, எல்லாம் என்னென்ன முன்னேற்றம் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ பொதுவாகவே வந்து இப்போ நீங்கள் அந்த பார்த்தீங்களா, இந்த கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து யாரோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோ, யாரோ திட்டாங்களான்றது உடனே ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? சமூக வலைத்தளத்தினுடைய அப்போது ஒரு கவனம் பெற்றவுடனே அங்கே ஒரு மாற்றம் நடக்கணும்ல. அந்த மாற்றம் வந்து மேலவளவில் நடந்துச்சா அப்படின்னு நான் பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் மேலவளவில் இன்னைய வரைக்கும் இந்த நீங்கள் சொன்னால் நான் சொல்ல நம்ப மாட்டேங்க, இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளை விட சின்ன அளவிலான ஒரு தெருவில் தான் இன்னி வரைக்கும் சுடுகாட்டு பாதை இருக்குது. இந்த டேபிளை விட குறைச்சல். அந்த டேபிள்லேயே வந்து 2 பக்கம் வேலிக்கத்தா முள் இருக்கும். அந்த வேலிக்கத்தா முள் உங்களுடைய தோலில் சுரண்டிக்கிட்டு இருக்கும். அதை தாண்டி நீங்கள் அந்த வழியில் போக முடியாது. அப்போது இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நடந்து கவனத்தை பெற்ற ஒரு பகுதிக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அப்போ தமிழ்நாட்டினுடைய இந்த மாதிரியான இஷ்யூவே வராத பகுதிகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த இஷ்யூவெல்லாம் நடந்ததுக்கப்புறம் சரி ஏதாவது ஒரு நலத்திட்டம், ஒரு அரசு இயந்திரம் அந்த பகுதியில் வந்திருக்கு அப்படின்னா, மேலவளவு சம்பவம் நடந்து அங்கே ஒரு 7-8 பேர் கொன்னதுக்கப்புறம் அந்த ஊரில் நடந்த ஒரே ஒரு மாற்றம், அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கு, அவ்வளோதான். அதை தாண்டி ஸ்கூல் வரல, சுடுகாட்டு பாதை இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது நான் அவங்களுக்கு என்ன வேலை அரசு கொடுக்குறாங்க, இப்படி அவங்களுடைய குடும்பம் என்னவா இருக்குது, அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்கன்றதையும் நான் பார்க்கணும்னு நினச்சேன். அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு 12th கூட முடிக்காத பசங்களாக தான் இருக்கிறாங்க. முருகேசன் வீட்டு பசங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியாக தான் இன்னி வரைக்கும் இருக்காங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சாலையோர வேலை செய்யக்கூடிய ஒரு தினக்கூலி மாதிரியான ஒரு வேலை தான் வந்து கவர்மெண்ட்டு போட்டு கொடுத்துருக்கு. அப்போது எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எதோட கம்பேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, திண்டுக்கல் இல்லை, தூத்துக்குடியில் வந்து வெங்கடேச முதலியார் வெட்டி கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி. அவர் வெட்டி சாகடிச்சதுக்கு பின்னால் அவருடைய மனைவி பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாத ராதிகா செல்விக்கு எம்பியாக நிற்க வச்சு அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பின்னால் இறந்த அந்த முருகேசனுடைய மனைவி வந்து அவங்க இன்னைய வரைக்கும் வந்து சாலையோர தொழிலாளராக தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது இந்த கம்பேரிஷன் வந்து ஒரு கிரிட்டிக்கல் கம்பேரிஷனாக எனக்கு தோணுச்சு. இதை நான் ஒரு கட்டுரையாக எழுதினேன்.
இப்போ இவ்வளோ பெரிய ஒரு என்ன விமர்சன மரபோட பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம இன்றைக்கி ஒரு கட்டுரை எழுதுனா அதன் மீதான மதிப்பீடுகள் என்னவாக இருக்குது, அது எவ்வளோ பேசு பொருள் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தோழர் தான், அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். ஒரு டைம் அவருக்கு எனக்கு ஒரு நெடிய விவாதம் நடந்தது. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் வந்து நீளத்தில் வந்து சும்மா இதுதான் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எத்தனை பாஜக எதிர்த்து நீங்கள் எத்தனை கட்டுரை உங்களுக்கு வர்றதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே நான் சொன்னேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 25 கட்டுரை வந்திருக்கு, ரொம்ப கடுமையான விமர்சனம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லையே நான் ஒன்று கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு அனுப்புகிறேன்னு நான் சொன்னேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, நான் அப்புறம் அந்த லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு லிங்காக ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ண போயிட்டேன். கிட்டத்தட்ட எந்த விதமான உழைப்பையும் செலுத்தாமல் ஒருத்தவன் என்கிட்ட லிங்கே கேட்குறான். இவ்வளோ வேலையை நம்ம செஞ்சுட்ருக்கோம், அந்த புக்கை வாங்கி நீ படிக்க மாட்டேன், சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு நீ பார்க்க மாட்டேன், இவனுக்கு எதுக்கு அந்த லிங்க் அனுப்பணும், நான் அனுப்பலை. உனக்கு அவ்வளோ அவசியம் தேவைப்படுச்சுன்னா நீ தேடி படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் அனுப்பலை. அவர் நம்மளுடைய நண்பர் தான். அப்போது இந்த கிரிட்டிக்கலான பார்வைக்கு இன்றைக்கி என்ன வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இறுதியாக ஒன்றே நான் சொல்கிறேன், தலித்துகளினுடைய விமர்சனம் கவனிக்கப்படாததை போல இருந்தாலும் தலித்துகளினுடைய விமர்சனம் தான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கிறதுன்றது தான் யதார்த்தம். அது பேசப்படாமல் போவதை போல தெரியலாம், அது கண்டுகொள்ளாமல் படுவதை போல சொல்லலாம். ஆனால் உங்கள் ஊர் கதைகளை நீங்கள் கற்று எழுதுங்க, உங்கள் ஊர் கதைகளை நீங்கள் எழுதுங்க. இந்த விமர்சன மரபை நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது. தலித்துகளினுடைய குரல் இல்லாமல் தானாக வந்து ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்தில் தலித்துகளுக்கு கொடுத்ததாக ஒரே ஒரு சரித்திர வரலாறு கூட கிடையாது. நன்றி நண்பர்களே.